அவனால் இந்த டாஸ்கில் 10 நிமிஷம் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்படி இப்படின்னுட்டு நம்மளுக்கு சிரிப்பு காட்டியே அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தோம். பொம்மை, அந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் பொம்மை வச்சு நாங்கள் 2 பேரும் WWE ஃபைட் போட்டுட்டு இருந்தோம். எல்ஜி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.com இருந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற டாபிக், கண்டிப்பாக நீங்கள் இந்த 2021 என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 2021 கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி திங்க் பண்ணணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கோர்ஸ் ஜனவரி 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த கோர்ஸோட சிலபஸ், முன்பதிவு சலுகை, லிங்க் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சரி, உங்களோட 2021க்கு நீங்கள் சந்திக்க போகிற மிகப்பெரிய வில்லன் யார் தெரியுமா? நீங்கள் இலக்குகள்லாம் செட் பண்ணிட்டீங்க, ஆனால் அதை பிரேக் பண்ணுவீங்க. கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இல்லை வீட்டில் ஏதோ ஒரு வேலை இருக்கும், இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஹெக்டிக்கான டே இருக்கும், ஏதோ ஒரு நாளைக்கு நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது 2வது நாளைக்கு தொடரும், அதுக்கப்புறம் அது 3வது நாளைக்கு தொடரும், அது 4வது நாளாகும், 5வது நாளாகும். அதுக்குள்ளே பொங்கல் ஹாலிடேஸ் வந்து முடிஞ்சிடும், அதுக்குள்ளே ஃபெப்ரவரி முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் மார்ச் போய்டும், அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்கு அப்புறம் அடடா நம்ம இந்த வருஷமாவது இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோமேடா, இப்படி சொதப்பிட்டோமே. சரி, ஓகே, எனிவே நம்ம ஜூலை வரைக்கும் வந்துட்டோம்ல, இன்னும் 5 மாதம் வெயிட் பண்ணால் இந்த வருஷமே முடிஞ்சிடும், 2022 வந்துடும். அப்புறம் நம்ம புதுசாக இந்த கோலை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, நான் அடிக்கடி வந்து உங்களுக்கு நினைவுபடுத்திட்டே இருப்பேன், இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. நீங்கள் குவிட்டர் கிடையாது. உங்களுக்காக, உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த வருஷம் நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக? அது என்ன? உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோல். ஏன்னா உங்களோட கரியர் சக்ஸஸ் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இல்லையா? உங்களுக்கு அடுத்த லெவலில் ஒரு ப்ரொமோஷன் வேணும், நீங்கள் நினச்ச பதவியை அடையணும். உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாகவும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், பர்சனலாகவும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். நம்மளோட எல்ஜி ஃபேமிலியில் நிறைய விமன் வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக நான் இருக்கணும், ஐ ஷுட் லீட் பை எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோல்ஸை செட் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்டவராக நீங்கள் இருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக நீங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பலவிதமான மனிதர்கள் நம்மளோட எல்ஜி ஃபேமிலியில் இணைஞ்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் யாராக இருந்தாலுமே உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நிறைய பவர் இருக்குது. அண்ட் அந்த பவரை நீங்கள் 1 வீக் 2 வீக்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துகிட்டு போவீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சொதவல் வரும்போது, ஏதோ ஒரு சர்க்கிள் வரும்போது நம்ம அதை அப்படியே விட்டுடுவோம். ஓகே, எப்படியா இருந்தாலும் நீங்கள் திரும்பி வாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நாள் கேப் கொடுத்துடாதீங்க. 1 வீக் கூட நீங்கள் போக அலோவ் பண்ணாதீங்க. 1 நாள் 2 நாள் மேக்ஸிமம் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, உங்களையும் மன்னிச்சுட்டு திருப்பி வாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஷேம் வந்துடும், அந்த கில்ட் ஃபீலிங் வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்னா, நம்ம ஜூலை மாதம் மட்டும் நம்ம திங்க் பண்ணல அதை, ஓகே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், 2022 திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலான்றதை நீங்கள் ஜூலையில் ஆகஸ்ட்டில் திங்க் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் என்றைக்கு உங்களோட இலக்கு, அந்த நியூ இயர் ரெசல்யூஷனை விடுறீங்களோ அடுத்த 3வது நாள்லேருந்தே நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போவே நீங்கள் அதை 2022க்கு அனுப்பி வச்சுடுறீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. குவிட்டர் ஆகாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ப்ராக்டிஸில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு குவிக்கான ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். எந்த ஒரு ஸ்கில்லையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. எதுக்குமே நீங்கள் டெடிகேட்டட் எஃபர்ட், அந்த ஃபோக்கஸை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சில நாட்கள் தொடர்ந்து செய்யும் போதே ஒரு பெரிய ஜம்ப் உங்களோட கான்ஃபிடென்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ அது ஒரு கில்ட் ஃபீலிங்காக, அது ஒரு ஷேம்ஃபுல்லாக நீங்களே ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு எப்போ அலோவ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் செயினை நீங்கள் உடைக்கும் போது தான். ஆக்சுவலி நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரி இன்டர்வியூஸ்க்காக நான் நிறையா வீடியோ கால்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து விமலா அப்படின்றவங்க பேசியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூ வந்து மேபி நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அடிக்கடி திருப்பி கேட்டுட்டு இருந்தது வந்து அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான். ஓகே, அவங்களுக்கு நான் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரம் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஆக்கிக்கிட்டு உங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. அன்றைக்கி உங்களால் முடியல அப்படின்னா பாட்டு சத்தமாக கேட்டு அது கூடவே சேர்ந்து நீங்கள் அந்த லிரிக்ஸோட பாடுறீங்க, 10 நிமிஷம் நீங்கள் பாடுறீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு ப்ராக்டிஸ் தான். அப்படியே உங்களோட பிரெயினை டியூன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட ஹேபிட்டை கொண்டு போவீங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க உங்களோட ப்ராக்டிஸில். உங்களோட கோலில் வந்து நீங்கள் கொடி நாட்டணும். ஓகே, அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களை அடுத்த நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ராவாக கொண்டு போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எந்த அளவுக்கு ஃபன்ஃபுல்டாக நீங்கள் உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டை மாற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாற்றிக்கணும். நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்.
1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் முட்டி முட்டி மோதும் போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நோ எனக்குன்னு ஸ்கெட்யூல் கொடுத்து படிக்கும் போதெல்லாம் நான் என்ஜாய் பண்ண மாட்டேன் இல்லையா. ஐயோ இது பண்ணணும், இது நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம மூளைக்கு பலு சேர்க்குறோம். இதே வந்து நான் ஜாலியாக ஒரு கரோக்கியில் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அது நம்ம ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னே தெரியாமல் நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்குறோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்காக வீட்டுக்கு போயிருக்கும் போது இந்த ஒரு சம்பவம் நடந்தது, அது சொல்கிறேன். அந்த குட்டி பேர் வந்து தஷான். அவர் ப்ரீகேஜி படிக்கிறாரு. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து 1/2 மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ், அவ்வளோதான். அதுக்கே அவர் உட்கார மாட்டார், டீச்சர் கேட்குற கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண மாட்டார். அவர் சும்மா ப்ரெசன்ட் மட்டும் போட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து நோட் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அந்த ஸ்க்ரீன் முன்னாடி வந்து உட்கார்றதுக்கு. அதனால என்னோடய ஃபேமிலியில் இருக்க ஒருத்தவங்க வந்து டெய்லி அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஏபிசிடி சொல்லி கொடுக்குறது, 1 2 3 சொல்லி கொடுக்குறது, இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் போனப்போ அவங்க வெளியே ஈவினிங் டின்னருக்காக வெளியே போயிட்டு இருந்தாங்க. ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த டாஸ்க்கை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவரோட கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து வீண் போக விட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவனை கூப்பிட்டு வச்சு 10 நிமிஷம் தாண்டா தஷான் நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்லேட்டில் பல்பை வச்சு 1 2 3 4 5ன்னு அவன்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவனால் இந்த டாஸ்கில் 10 நிமிஷம் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்படி இப்படின்னுட்டு நம்மளுக்கு சிரிப்பு காட்டியே அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தோம். பொம்மை, அந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் பொம்மை வச்சு நாங்கள் 2 பேரும் WWE ஃபைட் போட்டுட்டு இருந்தோம். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்கிட்ட பல்போ ஸ்லேட் வச்சு தானே 1 2 3 4 5 எழுதலை, நான் ஒரு ஐடியா பண்ணுறேன்னுட்டு நான் ஒரு பொம்மை வச்சுப்பேன், அவன் ஒரு பொம்மை வச்சுப்பான். 2 பேரும் வந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் 2 பேரும் ஃபைட் போடுவோம். ஓகே, அவன் கையில் ஒரு பொம்மை, என் கையில் ஒரு பொம்மை. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், ஓகேடா 1 2 3 4 5ன்னு நான் 10 வரைக்கும் சொல்லுவேன்டா, என் கூடவே சேர்ந்து நீயும் வந்து சொல்லுடா, அதுக்கப்புறம் ரெடியான்னு கேட்டுட்டு அந்த ஃபைட்டை போடுவோம்டான்னுட்டு நான் சொல்ல சொல்ல அவனும் சொல்ல சொல்ல ரெடியா அப்படின்னு கேட்டு அந்த ஃபைட் போட்டோம் பாருங்களேன். செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த ஃபைட்டை போட போட அவன் ரொம்ப த்ரில் ஆகிட்டான். ஏன்னா அந்த பொம்மையை வச்சு யாருமே அவன் கூட விளையாடல போல இருக்குது. நானும் இது வரைக்கும் அவன் கூட விளையாண்டதே இல்லை. அப்போ சும்மா ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அப்போ எனக்கு எக்ஸிக்யூட் பண்ண அந்த பிளான் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அவன் வா விளையாடலாம் வா விளையாடலாம் வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வாட்டி என்னை தொல்லை பண்ணி அந்த ஒரு மணி நேரம் டைம் ஃப்ரேமில் என்னை விளையாட வச்சுருப்பான். அவ்வளோ தடவையும் 10 வரைக்கும் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் ரெடியான்னு கேட்டுட்டு ஃபைட்டுக்கு போனோம். அவனும் என் கூட சேர்ந்து அதை ஈகராக சொல்லிட்டு இருந்தான். ஓகே, எனக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் ஆக்சுவலி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கண்டென்ட் ரெடி பண்ணல. பட் இது பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக நடந்துச்சுல்ல அப்படின்ட்டு தோணி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்களேன். நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க்காக ஒரு ஸ்லேட் வச்சு பல்பை வச்சு பக்கத்தில் உட்காந்து இதை எழுதுறா அப்படின்னும் போது அவன் ரொம்ப ஓவராக பண்ணி சேட்டை பண்ணிட்டு இருந்தான். எனக்கு வந்து ப்ரொஃபஷனல்ஸ்க்கு சொல்லித்தரது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் வந்து மெச்சோர்டு இல்லையா, அவனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கிட்ஸுக்கு சொல்லித்தரது வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதுவும் அது ரொம்ப ரொம்ப குட்டி, 4 years தான் ஆகுது அப்படின்றதால அதெல்லாம் எனக்கு டஃப் ப்ராசஸ் தான் வச்சுக்கோங்களேன். நான் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாததால். பட் இது ஒன்று பண்ணும்போது அவனுக்கு இது பிடிக்குதில்ல, ஓகே அப்படின்றது எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குது. இதே டெக்னிக்கை தான் நான் உங்களையும் அப்ளை பண்ண சொல்கிறேன். ஓகேவா, உங்களை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வச்சுக்கிறதுக்கு உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராக்டிஸில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்னெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, எதுவும் உங்களுக்கு என்ஜாயபிள் ப்ராசஸாக இருக்குது அதில் போங்க. எழுதுறது என்ஜாயபிளாக இருக்கா, எதில் எழுதுறது, ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறதா, இல்லை ஒரு கோராவில் எழுதுறதா, இல்லை உங்களோட ஜேர்னலில் எழுதுறதா, எது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஃபீல் ஆகுது அதை பண்ணுங்கள். அதை அதிக அளவுக்கு பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு நல்லா பாடுறது, கத்தி பாடுறது, இல்லை உங்கள் மனசுக்குள்ளேயே முணுக்கிறது, காதில் ஒரு ஹெட்ஃபோனை போட்டுட்டு அது பிடிக்குதா, அதை அதிக அளவுக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு ரீடிங் பிடிக்குதா, அதை அதிக அளவுக்கு பண்ணுங்கள். இதெல்லாம் சில ஹைலி எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த மாதிரி வந்து 50 கிட்ட நான் இங்கிலீஷ் மாஸ்டரியில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட வெறும் டெக்னிக்ஸை கற்றுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபன் வேலை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, அப்போ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் அப்படின்றது ப்ராக்டிஸாகவே தெரியாது. உங்கள் மூளைக்கு பலு சேர்க்காமையே நீங்கள் ரொம்ப இலகுவாக உங்களோட ஜாலியாக இந்த இயரில் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணி காமிப்பீங்க. அதுதான் எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரி. ஓகே,
நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸை சக்ஸஸ் ஸ்டோரி இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எனக்கு ஒரு மெயில் போடுங்க support@lavanyajaykumar.com. ஓகேவா? நம்ம சக்ஸஸ் இன்டர்வியூ காலில் மீட் பண்ணலாம். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு எந்த அளவு ஃபன்ஃபில்டாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்தளவு ஃபன்ஃபில்டாக எடுத்துகிட்டு போங்க. நிறைய நேரம் உங்களால் அன்றைக்கி கொடுக்க முடியல அப்படின்னா 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கொடுத்தா கூட உங்களோட ஹேபிட் மசிலை நீங்கள் உடைக்கலை. ஓகே, உங்களோட அந்த ஹேபிட் செயின் இருக்குல்ல, டெய்லி பண்ணிகிட்டே இருக்கீங்களா, அதை நீங்கள் உடைக்கலை. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைமை பெட்டராக மேனேஜ் பண்ணுங்கள், உங்களோட எனர்ஜியை பெட்டராக மேனேஜ் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரே ஒரு சிம்பிள் கீ உங்களோட இங்கிலீஷில் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப அதிக அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறதுக்கு. நீங்கள் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் இங்கிலீஷ் மாஸ்டரியில் வந்து இணையலைன்னா TLSRW ஃப்ரேம்ஒர்க்கை இன்றைக்கே கற்றுக்கிறதுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரியில் வந்து இணையுங்க. lavanyajaykumar.com போங்க, இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸை கிளிக் பண்ணுங்கள், சிலபஸை ஸ்டடி பண்ணுங்கள், அதில் கொடுத்துருக்க கோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனை ஸ்டடி பண்ணுங்கள். டிரெக்டாக ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உடனே அந்த 50 லெசன்ஸையும் வியூ பண்ண ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே முன்பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ அதனால் உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், உங்களோட லேப்டாப், டெஸ்க்டாப், டேப்லெட் எதுலேருந்து வேணும்னாலும் நம்மளோட கோர்ஸ்களை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். lavanyajaykumar.comல இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்பர் 7 விட்டுட்டு போங்க. கமெண்ட்டில் நீங்கள் இந்த வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீங்க. ஓகே, நம்பர் 7 விட்டுட்டு போங்க. அண்ட் இந்த 2021 நீங்கள் ராக் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு ஹார்ட் அண்ட் கமெண்ட் கொடுக்குறேன். நான் உங்களை lavanyajaykumar.comல மீட் பண்ணுறேன்.